முதல்ல தலைப்பு என்னன்னு சொல்லுங்களேன். அதில் முதலாவது காரியமே நம்ம எதை குறித்து தியானிக்கிறோம்? பிசாசின் நாமங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், அவனுடைய நாமத்தை உயர்த்தவோ, அவனை போற்றவோ, அவனை பெரிய ஆளாக காட்டவோ இந்த செய்தி அல்ல. அவனுடைய குணாதிசயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவனுக்கு எப்படிப்பட்ட முகங்கள் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட முகங்கள் அவனுக்கு இருக்கு என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால் மாத்திரமே அவனுடைய செயல்களை நீங்கள் எதிர்த்து நிற்க முடியும், அவனை ஜெயிக்க முடியும், அவனோடு போராட முடியும், வெற்றி காண முடியும். பிசாசானவன் பொதுவாய் பிசாசு என்று நம்ம சொல்லுகிறோம். அப்போ அந்த பிசாசானவன் பல ரூபங்களில், பல வழிகளில், பல செயல்களின் மூலமாய் நம்மை வஞ்சிக்கிறான். தேவ பிள்ளைகளை வஞ்சிக்கிறான், மனுகுலத்தை வஞ்சிக்கிறான். இப்போ இந்த மனுகுலத்தை வஞ்சிக்கிற பிசாசை, குறிப்பாக விசுவாச பிள்ளைகளை வஞ்சிக்கிற பிசாசை அடையாளம் கண்டு கொண்டு சிலம்பம் பண்ணுங்க. உங்கள் யுத்தம் சரியானதாக இருக்கணும், முறையானதாக இருக்கணும், நேர்த்தியானதாக இருக்கணும். ஆகாயத்தை நோக்கி சிலம்பம் பண்ணுவதனால் எந்த பயனும் அல்ல. அப்போ என்னென்ன மாதிரியான கிரியைகளை பிசாசானவன் என்னென்ன நாமங்களில் செயல் ஆற்றுகிறான் என்பதை அறிந்து யுத்தம் செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். சபையாருக்கு நான் சொல்லுகிற காரியம், தேவன் தம்முடைய வார்த்தையை தம்முடைய ஊழியக்காரனுக்கு கொடுக்குறாரு, ஒரு பாரத்தை கொடுக்குறாரு, ஒரு காரியத்தை உணர்த்துறாருன்னா ஏதோ ஒரு வகையில் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நான் சொல்லுகிற காரியத்தை உங்கள் உணர்வு ரீதியாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த வழியாக நீங்களே கடந்து வந்திருப்பீங்க. ஓ, அப்போ இந்த காரியம் அந்த நாளில் எனக்குள்ள அவன் அப்படி ஒரு காரியத்தை என்ன பண்ணியிருக்கிறான், செய்ய முயற்சி பண்ணியிருக்கிறான். ஆமென், அல்லேலூயா. ஓ, இந்த நாட்களில் எனக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு கிரியையை பிசாசு கொண்டு வந்து என்னை வஞ்சிக்க பார்க்குறான். ஓ, இந்த காரியம் இந்த மனிதனுக்குள் இருந்து செயல்படுகிறது, நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆமென். இன்னைக்கு காலையில் உட்காந்து யோசிக்கிறேன், தேவன் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற காரியத்தையும் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, அதே நேரத்தில் தொடர்ச்சியாக இயேசுவின் ரத்தத்தையும் பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு காலையில். ஆண்டவரே, நம்முடைய நடத்துதல் எப்படி இருக்குது? இப்போ ரெண்டையும் பார்க்கும்போது ரெண்டுலேயும் ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறார். அப்படின்னா கர்த்தர் உங்களை கொண்டு, சபையை கொண்டு ஏதோ பெரிய காரியத்தை செய்ய போகிறார். நீங்கள் உங்களை அற்பமாக எண்ணுறீங்க, ஆனால் தேவனுடைய பார்வையில் நீங்கள் விசேஷித்தவர்கள், வெளியேற பெற்றவர்கள். நீங்கள் அவருக்கு வேணும், அவருடைய வேலையை செய்ய வேணும், அவருடைய ஊழியத்தை செய்ய வேணும், கட்டுண்டவர்களை விடுதலையாக்க வேணும், பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை தர நீங்கள் வேணும். ஆமென். சொல்கிறது புரியுதா? நான் சொல்கிறது புரியுதா? நீங்கள் பிசாசை அடையாளம் கண்டுக்கிட்டீங்க ஞாயிற்றுக்கிழமை, ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த பிசாசை துரத்த இயேசுவின் ரத்தம் வேணுன்றதை மறந்துடாதீங்க. அவருடைய ரத்தத்தினால தான் ஜெயம், அவருடைய ரத்தத்தினால தான் விடுதலை, அவருடைய ரத்தத்தினால தான் வெற்றி. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, இன்னைக்கு இந்த ஆறாவதாக உள்ள இப்பிரபஞ்சத்தின் அதிபதியை குறித்து நான் பேசுகிறேன். இப்பிரபஞ்சத்தின் அதிபதி இங்கிலீஷில் இவனுக்கு என்னன்னா பிரின்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. யாரா? பிரின்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. ஆமென். இப்பிரபஞ்சத்தின் அதிபதி, அதாவது இந்த உலகத்தை ஆள்பவன். ஆண்டவர் லூசிபரை சபித்த போது அவன் பூமியிலே விழத்தள்ளப்பட்டான். வசனம் தெளிவாக சொல்லுது. ஏசாயா 14வது அதிகாரம் 12வது வசனம், அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்துகிறவனே, நீ தரையிலே விழவெட்டாயே. அப்போ ஆண்டவர் லூசிஃபரை சபிச்சு எங்கே பண்ணார்? வானத்திலேருந்து தள்ளினார், பூமிக்கு தள்ளினார், தரையில் விழப்பட்டான், பூமியில் விழப்பட்டான். ஆமென். வெளிப்படுத்தல் 12:9 பார்க்க முடியும். உலக மனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது, அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது, அதனோட கூட சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்போ வானத்திலிருந்து தள்ளப்பட்ட
தூதன் தான் யாரு? இந்த பிசாசு. லூக்கா 10வது அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா 10வது அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இயேசு சொல்றாரு, அவர்களை நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். எங்கேருந்து விழுகிறத கண்டாரா? அப்போ புரியுதா? பிசாசானவன் தள்ளப்பட்டவன், பூமியில் விழத்தள்ளப்பட்டவன். எசேக்கியேல் நீங்கள் பார்த்தாலும் 28வது அதிகாரம் 16வது வசனம் 17ஆம் வசனத்தில் பார்க்க முடியும். உன் வியாபாரத்தின் மிகுதியால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய், ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்தில் ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேபருமினாய் இருந்த உன்னை அக்கினிமயமான கற்களின் நடுவிலே இராதபடிக்கு அழித்து போடுவேன். உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று, உன் மிடுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய், உன்னை தரையிலே தள்ளி போடுவேன். அப்போ இந்த வசனங்கள் எல்லாமே அவன் தள்ளப்பட்டவன், தரையில் வெட்டப்பட்டவன், பூமியில் தள்ளப்பட்டவன்றது தெளிவாய் நமக்கு என்ன பண்ணுது? உணர்த்துது. இப்பிரபஞ்சத்தின் அதிபதியினுடைய கிரியைகள் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆமென். அவனுடைய செயல் எப்படி இருக்கும் இந்த பூமியில் அப்படின்னா, இவன் இன்று பூலோக ராஜ்யத்தை தன் ஆளுகைக்குள் வைத்திருக்கிறான். ஏன்னா அவன் பூமியில் தான் தள்ளப்பட்டான். இந்த பூலோக ராஜ்யத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? தன்னுடைய கைக்குள்ள என்ன பண்றான்? ஆளுகைக்குள் வைத்துள்ளான். லூக்கா 4வது அதிகாரம் 5வது வசனம், பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யத்தையும் ஒரு நிமிடத்திலே அவனுக்கு காண்பித்து, அவருக்கு என்ன பண்ணுறாராம்? உலகத்தின் சகல ராஜ்யமும் அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உனக்கு தருவேன். என்ன சொல்றான்? இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உனக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமான இவைகளை கொடுப்பேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்பிரபஞ்சத்தின் அதிபதி என்று சொன்னால் உலகத்தின் தேவன் அர்த்தம். உலகத்தின் தேவன் அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தை ஆள்பவன் அர்த்தம். பாருங்க, வேதத்தில் எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தின் அடிப்படையில் நீங்க பார்த்தீங்கன்னா, அங்க தீருவின் ராஜாவுக்குள் இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி, அதாவது இந்த உலகத்தின் தேவன் இருந்ததை நம்மளால் என்ன பண்ண முடியும்? அந்த ஆளுடைய கிரியையினால் பார்க்க முடியும். நான் சொல்கிறது புரியுதா? எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தில் தீரு ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கா? இந்த தீரு ராஜாவுக்குள்ள யார் இருந்தா தெரியுமா? இப்பிரபஞ்சத்தின் அதிபதி தான் இருந்தான். யார் இருந்தா சொல்லுங்களேன், சபையார் சொல்லுங்களேன், யார் இருந்தா? இப்பிரபஞ்சத்தின் அதிபதி இருந்தான். இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி இருந்தபடினால தான் இந்த கிரியை இந்த தீரு ராஜாவுக்குள் வெளிப்பட்டது. ஆமென், அல்லேலூயா. இவனின் பிரதான கிரியை என்னவென்றால், இவன் ஆளுகை செய்கிற பகுதியில் உள்ள மக்களின் மனக்கண்கள் சுவிசேஷத்தின் ரகசியத்தை கேட்கக்கூடாதபடி, கேட்டு உணர்ந்து மனம் திரும்பாதபடி தடுப்பது தான் இவனுடைய வேலை. இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியோட வேலை என்னன்னா, சுவிசேஷத்தை எந்த மனிதனும் கேட்க முடியாதபடி, சுவிசேஷ செய்தி ஒவ்வொரு மனிதனும் அறிய முடியாதபடிக்கு அவனுடைய மனக்கண்களை குருடாக்குகிறது தான் இவனுடைய வேலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு அநேகரை இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி சுவிசேஷத்தை கேட்க முடியாதபடி அவங்களுடைய மனக்கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறான். எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரியுது? புரிஞ்சிருந்தா நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்களேன், நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அன்பு தேவ பிள்ளைகளே, நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். இன்றைக்கும் எத்தனை ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க போனாலும் அத்தனை ஜனங்களும் இந்த சுவிசேஷத்தையே ஏற்றுக்கொள்கிறது இல்லை. அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி தான் அவர்கள் சுவிசேஷத்தை அறிய முடியாதபடிக்கு அவர்களுடைய மனக்கண்களை என்ன பண்ணியிருக்கிறான்? ஆமென். வாசிங்க 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். வேகம் எடுத்து வாசிங்க. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. சுவிசேஷம் என்பது எது? ஒளி. ஆமென்.
அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். எத்தனை பேருக்கு நான் இப்போ சொன்னது புரிஞ்சிச்சு? இப்போ நான் சொன்னது உண்மையா இல்லையா? சத்தியமா இல்லையா? வசனம் சொல்லுது, இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தின் அதிபதி என்ன பண்றானா பாருங்க, தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாய் இருக்க அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனக்கண்களை குருடாக்குறான். ஏன் என்ன சொன்னாலும் சுவிசேஷத்தை ஏற்றுக்க மாட்டுறாங்கன்னா உள்ள யார் இருக்கா? அப்போ நீங்கள் சுவிசேஷ ஊழியத்துக்கு போகிறீங்கன்னா முதல்ல அந்த இடத்துக்கு போனோன்னே கையை கோத்து நின்று நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? முதல்ல இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியை கட்டி நீங்கள் ஜெபம் பண்ணாமல் சுவிசேஷத்துக்கு போகாதீங்க. இயேசுவின் நாமத்தில் அவருடைய ரத்தத்தினால கட்டுனீங்கன்னா அன்னைக்கு சுவிசேஷ ஊழியம் வல்லமையாக இருக்கும். ஏன் தெரியுமா? ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்படும் போது கிறிஸ்துவினுடைய ஒளி, சுவிசேஷ ஒளி அவர்களுக்குள்ளே போய் சேரும். ஆமென், அல்லேலூயா. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த கழுகு வேட்டையாடும் போது கோழி குஞ்சுகளை தூக்கி சொல்லும் இல்லையா? அதை பார்க்கும்போது கழுகு வேட்டையாடும் போது கோழி குஞ்சுகளை தூக்கி சொல்லும். அது செய்யும் முதல் வேலை என்ன தெரியுமா? குஞ்சுகளின் கண்களை தான் முதல்ல கொத்தும். முதல்ல என்ன பண்ணும்? அந்த கோழி குஞ்சோட கண்ணை கொத்தி விட்டுரும். அடுத்த தடவை என்ன பண்ணுன்னா, தப்பி தவறி கோழி குஞ்சு கழுகின் கால்களிலிருந்து நழுவி விழுந்தாலும் மீண்டும் தாய் கோழியிடம் போய்விடாதபடி என்ன பண்ணும்? கண்ணை குத்திடும். மறுபடியும் என்ன பண்ண முடியாது? தாய் கோழிகிட்ட கண்களை கொத்தி குருடாக்கும். குறுகாட்கப்பட்ட கோழி குஞ்சு வழி தெரியாமல் தடிமாறி அலையும் போது மீண்டும் கழுகு இறங்கி வந்து அந்த கோழி குஞ்சை தூக்கிட்டு சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாதபடி மனக்கண்களை குருடாக்குகிறது தான் இந்த உலகத்தின் அதிபதியாகிய, உலகத்தின் தேவனாகிய என்ன, பிரபஞ்சத்தின் அதிபதியோட கிரிய. பாஸ்டர் எவ்வளோ சொன்னாலும் என் பிள்ளை ஆண்டவருடைய சுவிசேஷத்தை கேட்க மாட்டான் பாஸ்டர். யார் உள்ளே இருக்கா? உலகத்தின் தேவன் உள்ளே இருக்கான்னு அர்த்தம். எவ்வளோ சுவிசேஷத்தை கேட்டாலும் மனம் மாற மாட்டேங்குது பாஸ்டர். பழைய சுபாவம் வந்துடுது பாஸ்டர். பழைய மனுஷன் வெளியில் தெரிகிறான் பாஸ்டர். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் உலகத்தின் தேவன் உள்ளே இருக்கிறான்னு அர்த்தம். ஆமென், அன்பு தேவ பிள்ளைகளே. ஆமென், அல்லேலூயா. நம்ம ஆண்டவரின் அங்கலாய்ப்பை பாருங்க. நம்மளுடைய ஆண்டவருடைய அங்கலாய்ப்பு என்ன தெரியுமா? வாசிப்போமா? மத்தேயு 23வது அதிகாரம் 37வது வசனம். மத்தேயு 23வது அதிகாரம் 37வது வசனம். நம்ம ஆண்டவருடைய அங்கலிப்பு என்னன்னு சொல்றேன் பாருங்க. எருசலேமே, 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 தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை தீர்க்கதரிசிகளையும் கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களையும் கல்லறிகிறவரே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன். உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. ஆண்டவருடைய அங்களிப்பு என்ன தெரியுமா? பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் உங்கள் மனக்கண்களை குருடாக்குறான். சுவிசேஷத்தை அறிய முடியாதபடிக்கு குருடாக்குறான். ஆனால் தாய்க்கோழி எவ்வளோதான் கூட்டி சேர்த்தாலும் என்ன இல்லை? மனதில்லையே. யாருடைய ஏக்கம் தெரியுமா? ஆண்டவருடைய ஏக்கம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே பிரபஞ்சத்தின் தேவனாகிய பிசாசின் வேலை என்ன? அவனுடைய வேலை என்னன்னு சொல்கிறேன். நல்லா கவனிங்க. அடையாளம் கண்டுகொள்ளுங்க. அடையாளத்தை அவன் தோல் உரிச்சு காட்டுறேன். ஆமென், அல்லேலூயா. ஜனங்களை கர்த்தரோடு வராதபடிக்கு தடுப்பது தான் அவனுடைய. ஜனங்களை என்ன பண்ணுறது? ஜனங்களை கர்த்தரோடே வராதபடிக்கு தடுப்பது தான் அவனுடைய வேலை. நற்செய்தி கூட்டங்களுக்கு வராதபடி தடுப்பது தான் அவனுடைய வேலை. சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாதபடி தடுப்பது தான் அவனுடைய வேலை. இயேசுவே இரட்சகர் என்ற நற்செய்தியை புரியக்கூடாதபடி மனக்கண்களை குருடாக்குகிறது தான் அவனுடைய வேலை. இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதி அந்த ஆவி மற்றவர்களை அடிமைப்படுத்துகிறது தான் அவனுடைய வேலை. இது வரைக்கும் நான் ஒரு காரியத்தை சொன்னேன்.
என்ன காரியத்தை சொன்னேன் அப்படின்னா, இந்த லோகாதிபதி இப்பிரபஞ்சத்தின் அதிபதி என்ன பண்ணுறான் அப்படின்னா, சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாதபடி என்ன தடை பண்ணுகிறான், சுவிசேஷத்தை அறியாதபடி மனக்கண்களை குருடாக்குகிறான். இது மட்டும் பிரபஞ்சத்தின் அதிபதியோட வேலை கிடையாது, இது மட்டும் அவனுடைய வேலை கிடையாது. இதை நீங்கள் உன்னிச்சு கவனிங்க தேவ பிள்ளைகளே, ரொம்ப கவனமாக கவனிங்க. ஒரு மனுஷனை அடிமைப்படுத்துவது இந்த ஆவிதான். எப்படி அடிமைப்படுத்துறது? எனக்கு இருக்கிற உலகத்தில் இருக்கிற சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கு, சாஷ்டாங்கமாக நீ ஏன் காலில் விழுந்தினா இது நான் உனக்கு தரேன்னா, அப்போ இயேசுவை அவன் என்ன பண்ண தேடனா, என்ன படுத்த பார்க்குறான், தனக்கு அடிமையாக்க பார்க்குறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, யாருக்கும் யாரும் அடிமையாயிராதீங்க. நான் சொன்னதை கவனிக்கிறீங்களா? இந்த உலகத்தில் எந்த மனுஷனுக்கும் அடிமையாகாதீங்க. நீங்கள் தேவனுக்கு மாத்திரமே அடிமைகளாக இருக்க விரும்புங்க. ஆமென். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நான் எந்த மனுஷனுக்கும் அடிமை அல்ல, கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொன்றுக்கும் நான் அடிமைப்படேன். இந்த லூசு இந்த 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 ஆவி, இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியினுடைய ஆவி சுவிசேஷத்தை அறிய முடியாதபடி மனக்கண்களை குருடாக்கும். ஒன்று. ரெண்டாவது, அதோடைய கிரியை என்னன்னா நம்மளை அடிமைப்படுத்தும். எப்படி அடிமைப்படுத்துதுன்றதை சொல்கிறேன் கவனிங்க. நம்மை அடிமைப்படுத்துகிற ஆவி நயவஞ்சக ஆவி. இது உலக சம்போஷணைகளை காண்பித்து, உலக மாயைகளை காமிச்சு, உலக இச்சைகளை காமிச்சு, உலக சிற்றின்பங்களை காமிச்சு, அதற்கு நம்மை அடிமைப்படுத்தி இரட்சகரை காண முடியாதபடி, தேவனோடு சேர முடியாதபடி நம்மை பலவீனப்படுத்துகிற ஆவி தான் என்னது? பிரபஞ்சத்தின் ஆவி. நான் சொன்னது எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, ஒரு அலுவலியா சொல்லுங்க. இந்த ஆவியை குறித்து இன்னும் ரொம்ப கவனிக்கணும். உலக சம்போஷணைகளிலும் உலக மாயையிலும் உலகத்திற்கு உண்டானவைகளை குறித்து, அதாவது வீடு, காரு, வசதி, சொத்து, சுகம், அந்தஸ்து என அதையே தேடுகிற, அதற்காகவே வாழுகிற, அதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறவர்களுக்குள் இப்பிரபஞ்சத்தின் ஆவி அதிபதி செயல்படுகிறத நம்மளால் பார்க்க முடியும். நான் சொல்கிறது புரியுதா? அவங்க வாழ்க்கையின் கோலை என்னவாக இருக்கும் தெரியுமா? இடத்த வாங்கு, காரை வாங்கு, வீட்டை வாங்கு, வசதி வேணும், அந்தஸ்து வேணும், அதுக்காகவே வாழுகிற, அதுக்காகவே என்ன வேணாலும் செய்கிற எண்ணத்தை கொடுக்குற ஆவி தான் என்ன ஆவி? இந்த பிரபஞ்சத்தின் ஆவி. தேவ பிள்ளைகளே ஜாக்கிரதை. உங்களுக்கு கர்த்தர் என்ன கொடுத்துருக்கிறாரோ அதில் மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கோங்க. எந்த உயர்வும் கர்த்தரால் வரணுமே ஒழிய உங்கள் சுய நீதியினால், சுய எண்ணத்தினால், சுய பலனினால் வரவே கூடாது. அது தேவனால் வர்றது கிடையாது. இந்த உலகத்தின் ஆவி உங்களை கார் வாங்கு, வீடை வாங்கு, அதை வாங்கு, இதை வாங்கு, அதை பண்ணு, இதை பண்ணுன்னு, அதுக்காக ஓடு, அதுக்காகவே வாழு, அதுக்காகவே ஜாக்கிரதை, பரலோகம் போக முடியாது. ஆமென், அல்லேலூயா. இன்னொன்று, இப்பிரபஞ்சத்தின் அதிபதி செயல்படுவதை உணர முடியும். எப்படி தெரியுமா? அவர்கள் தங்கள் சுகபோக வாழ்க்கைக்காக எவரையும் பலியாக்குவார்கள். என்ன பண்ணுவான்? தன்னை உயர்த்துகிற, மேன்மையான எண்ணுகிற ஆவி, தன்னை முன்னிலைப்படுத்துகிற ஆவி, அனைவரையும் தமக்கு கீழ் அடிமைப்படுத்துகிற ஆவி தான் இப்பிரபஞ்சத்தின் ஆவி. அதனால தான் ஏசப்பாவை காலில் வந்து சாஷ்டாங்கமாக விழுன்றான். நான் எல்லாத்தையும் தரேன், எனக்கு அடிமையாருன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி இந்த அடிமைத்தனத்துக்குள்ளே போய் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? இந்த உலகத்தின் அதிபதிக்கு, பிரபஞ்சத்தின் அதிபதிக்கு ஜாக்கிரதையாக இருங்க. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 12வது வசனம், வேகமாக எடுங்க. 1 கொரிந்தியர் 6:12. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாக இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் யாருக்கும் அடிமைப்படாதீங்க. அந்த மாதிரி ஆவி என்ன பண்ணுன்னா உங்களை அடிமைத்தனப்படுத்தும். உங்களை உணர்வுகள் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, அன்பின் அடிப்படையில் எந்த மனுஷனுக்கும் நீங்கள் அடிமையாகாதீங்க. அப்படி உங்களை அடிமைப்படுத்தணும்னு நினைக்கிற மனுஷன்ட்ட ஜாக்கிரதையாக இருங்க. அந்த ஆவி தேவனால் உண்டான ஆவி அல்ல, அது உலகத்தானுடைய ஆவி.
ஆமென். அல்லேலூயா. ரோமர் 6:12 அதிகாரம் வேகமாக எடுத்து வாசிங்க. ரோமர் 6வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் வேகம். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அதனால் என்ன, நான் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினால் பாவம் செய்யலாமா? கூடாதே. மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை ஆனாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதல் ஆனாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளா இருக்கிறீர்கள் என்று அறிவீர்கள். தேவனுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தவர்களா இருக்கணும். நீங்கள் உங்கள் பாவத்திற்கு, இந்த உலகத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கக்கூடாது, அடிமைப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. தெளிவாய் வசனம் சொல்லுது. இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆவியினுடைய வேலை என்னன்னா, ஒன்று சுவிசேஷ ஒளியை, சுவிசேஷத்தை அறிவிக்க, சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி குருட்டாட்டத்தை உண்டாக்கும். ரெண்டாவது, உங்களை இமோஷ்னல் பிளாக்மெயில் பண்ணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உணர்வு ரீதியான அடிமைத்தனம், ஆமென், நட்பு ரீதியான அடிமைத்தனம், பொருளாதார ரீதியான அடிமைத்தனம். அப்படிப்பட்ட அடிமைத்தனத்தின் ஆவிக்கு ஜாக்கிரதையா இருங்க. நீங்கள் தேவனுக்கு அடிமையாக இருக்கிறீர்களா இல்லை பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறீர்களா? ஜாக்கிரதை. சரி, பெயர் சொல்புல் ஆவியை குறித்து அடுத்து சொல்ல விரும்புகிறேன். ஆமென். சரி, அடுத்தது பெயல்செபூல். இந்த பெயல்செபூல் இதற்கு பிசாசுகளின் தலைவன் என்று அர்த்தம். இந்த 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 பெயருக்கு என்ன அர்த்தம்? இந்த நாமத்துக்கு என்ன அர்த்தம்? பிசாசுகளின் தலைவன் அர்த்தம். ஆமென். பாருங்க, பிசாசுகள் கூட்டம் கூட்டமாயும் தனித்தனியாயும் இருந்தாலும் அவைகளுக்கு ஒரு தலைவன் உண்டு. யார் இருக்கா? அவருக்கு ஒரு தலைவன் இருக்கிறான். அந்த தலைவன் பெயர் தான் பெயல்செபூல். யாரும் பைபிள் எடுக்க வேணாம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் பரிசேயர் அதை கேட்டு, இவன் பிசாசின் தலைவனாகிய பெயல்செபூவினாலே பிசாசுகளை துரத்தினானுங்கனே அல்லாமல் மற்றபடி அல்ல அப்படின்னு சொல்லி யார் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க? இயேசுவின் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்போ பிசாசினுடைய தலைவன் யாரா? பெயல்செபூல். இந்த ஆவி என்ன பண்ணணுன்றதை பார்ப்போம். பெயல்செபூல் என்பது பழைய ஏற்பாட்டில் பாகால் செபுல் என்று பெயரிடப்பட்டது. நம்ம இங்கே பெயல்செபூல் நினைக்கிறோம். அது எங்கே இருந்தது? பழைய ஏற்பாட்டில் 2 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இருக்கும். என்ன தெரியுமா? அகசியா சமாரியாவில் இருக்கிற தன் மேல் வீட்டிலிருந்து கிரியத்தின் வழியாய் விழுந்து வியாதிப்பட்டு, இந்த வியாதி நீங்க பிழைப்போனோம் என்று எக்ரோனின் தேவனாகிய பாகால் செபு இடத்துக்கு போய் விசாரியும் என்று ஆட்களை அனுப்பினான். அந்த பாகால் செபு தான் இந்த பெயல்செபூல். புரிஞ்சுச்சா? 2 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். இந்த பெயர் கொண்ட பிசாசு எக்ரோனின் தேவன் என்றும் அழைக்கப்படுது. யார? பெயல்செபூலுக்கு இன்னொரு பேர் என்னது? எக்ரோனின் தேவன் இருக்கு. இவன் பிசாசுகளின் தலைவன். இவனின் முக்கிய தொழில் என்ன தெரியுமா? குறி சொல்லுதல். இந்த ஆவி என்னன்னா குறி சொல்ற ஆவி. பாருங்க, இன்று உலகம் முழுவதும் குறி சொல்லுகிறவர்களுக்கு இவ்விதமான ஆவிதான் கிரியை செய்கிறதுன்றதை பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளாக இருப்போம், ஆனால் யாருக்கும் தெரியாமல் போய் ஜாதகம் பார்க்கறது, நீ ஆண்டோட பிள்ளைன்றது, அப்புறம் போய் ஜோசியம் பார்க்கறது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டோடைய பிள்ளைன்றது, அப்புறம் போய் ராசி பார்க்கறது. ராசி பார்த்து நல்ல பச்சை கலர், மஞ்சள் கலர், வெள்ளை கலர்னு ஏதாவது ஒரு கல்லை வாங்கி உள்ளே போட்டுக்கிட்டு நாங்கள் சும்மா ஸ்டைலுக்கு போட்டுருக்கோம். கர்த்தர் அறிவார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆவி குறி சொல்லுகிற ஆவி. பாருங்க, ஆகாபின் குமாரன் அகசியா மந்திரவாதியை நாடி போகிறான். என்ன நடந்துச்சு தெரியுமா? நற்செய்திக்கு பதில் அவனுக்கு கிடைச்சது என்ன தெரியுமா? துர்ச்செய்தி. சாவாயின்ட்டார் எலியா. சொல்கிறது புரியுதா?
அன்பு தேவ பிள்ளைகளை 2 ராஜாக்கள் 1:4 பார்க்க முடியும். இது நிமித்தம் நீ ஏறின கட்டிலிலிருந்து இறங்காமல் சாகவே சாவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை அவனுடைய சொல் என்றான். அப்படியே எலியா போய் சொன்னான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஆவியை, பெயர்செபுல் ஆவியை தேடி போறவனுக்கு என்ன நடக்கும்? சாவு தான் நடக்கும். ஆமென். குறி சொல்லுகிற ஆவியை தேடி போறவனுக்கு இன்னைக்கும் பூ போட்டு பார்க்குறேன், சாமி சொல்றதை கேட்க போறேன். ஒன்று அனலா ரேட்டி குளிராரு, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்காதீங்க. ஒன்று கர்த்தரை நம்பினா கர்த்தரே தேவன் நம்பணும். இந்த பக்கம் கர்த்தரை வந்து ஆராதிச்சுட்டு அந்த பக்கம் போய் ஜோசியத்தையும் ஜாதகத்தையும் ராசியையும், தேவ பிள்ளைகளை ஜாக்கிரதை ஜாக்கிரதை. இப்படிப்பட்ட ஆவி என்ன ஆவி தெரியுமா? பெயர்செபுல் ஆவி. பாருங்க, குறி சொல்லுகிற ஆவி. அப்போஸ்தலர் 16:16 சொல்லப்பட்டிருக்கு, நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதினால் தன் எஜமானுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். ஆமென். அல்லேலூயா. வசனம் இருக்கா? அப்படியே 17வது வசனம், 18வது வசனம், 19வது வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 17, 18, 19. இந்த ஆவியை குறித்து ஜாக்கிரதையா இருங்க. அப்போஸ்தலர் 16, 17, 18, 19. அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய குமாரன், ஊழியக்காரர் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்க வந்தார்கள் என்று சத்தமிட்டாள். யாரு? குறி சொல்லுகிற ஆவியை உடைய ஒரு ஸ்திரீ பவுல் போற இடத்துக்கு முன்னாடிலாம் போய் இவர்கள் எப்படி வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றா. தேவனுடைய ஊழியக்காரன் சொல்றா. ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்க வந்தார்கள் என்று சத்தமிட்டால் அப்படியே அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினங்கொண்டு திரும்பி பார்த்து, நான் வாசிக்கிறேன். பவுல் சினங்கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவைகளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்ற அந்த ஆவியினுடைய சொன்னான். அந்த நேரமே அது புறப்பட்டு போயிற்று. இதே நமக்கு சொல்லியிருந்தா, இப்போ நம்ம ஊழியத்துக்கு போகிறோம், நம்ம சுவிசேஷ ஊழியத்துக்கு போகிறோம், திடீர்னு அங்கே ஒரு அம்மா ஓடி வந்து, இவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் ரட்சிப்பின் வழியை நமக்கு சொல்ல வந்திருக்காங்க, எல்லாம் வாங்க வாங்கன்னு நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ஆண்டவர் நமக்காக ஒரு தேவதூதனை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காரு பாருங்க. நமக்காக ஆண்டவர் வழிவாசலை திறந்துட்டார் பாருங்க. ஸ்திரீயே, சகோதரியே, ரொம்ப நன்றிமா, வாங்க நீங்களும் வந்து ஆண்டவரை பற்றி சொல்லுங்க, இந்தாங்க வைக்க. ஆனால் பவுல் அந்த ஆவியை பகுத்தறிந்தான். என்ன தெரியுமா? இந்த ஆவி தேவனால் உண்டான ஆவி அல்ல. இந்த ஆவியை இந்த மனுஷியை விட்டு போ. இன்னைக்கு குறி சொல்றேன்ற பேர்ல, தீர்க்க தரிசனம் சொல்றேன்ற பேர்ல ஆண்டவர் எனக்கு அதை காட்டினாரு, ஆண்டவர் எனக்கு இதை காட்டினாரு, ஆண்டவர் அப்படியே எனக்கு இதை வெளிப்படுத்தினாரு. ஜாக்கிரதையா இருங்க. அது தேவனால் உண்டான ஆவியா, பிசாசினால் உண்டான ஆவியா, பெயர்செபினால் உண்டான ஆவியா இருக்கும். ஜாக்கிரதை. அவள் வந்து கரெக்டாக தானே சொன்னான். என்னன்னு சொன்னான்? தேவனுடைய ஊழியக்காரங்க இவர்களுக்கு ரட்சிப்பின் வழியை நமக்கு காமிக்க வந்தாங்கன்னு தானே சொன்னான். பவுல் ஏன் திட்டணும்? பவுல் ஏன் துரத்தணும்? இன்னைக்கு அந்த சொப்பனத்தை பார்த்தேன், இந்த சொப்பனத்தை பார்த்தேன், அந்த தரிசனத்தை பார்த்தேன், இந்த தரிசனத்தை பார்த்தேன், நான் சொன்னதெல்லாம் நிறைவேறிச்சு, நான் சொன்ன மாதிரிலாம் நடந்துச்சுன்னா ஜாக்கிரதை. அதை உங்களோட வச்சுக்கோங்க, உங்களோட வச்சுக்கோங்க. சபையை மோசங்க போக்காதுருங்க. ஆமென். அல்லேலூயா. அது யாரால் வந்த ஆவின்னு ஒன்று இருக்கு, எப்படி வருகிற ஆவின்னு இருக்கு. கள்ள தீர்க்க தரிசனம் சொன்னேன், குறி சொன்னேன்ற மாதிரி எதையாவது சொல்லிக்கிட்டு எவ்வளோ பிரச்சனைகள் சபைகள் வந்திருக்கு, எவ்வளோ பிரிவினைகள் வந்திருக்கு, எத்தனை பேர் இருக்கிற இடம் தெரியாமல் ஓடி போயிருக்காங்க தெரியுமா? வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிடுறது, தோன்றதெல்லாம் சொல்லிடுறது, கனவுல தோன்றதெல்லாம் சொல்லிடுறது. ஜாக்கிரதை ஜாக்கிரதை. எசபேலினுடைய அது என்ன ஆவி? அது பெயர்செபூலினுடைய ஆவி. அப்போ தீர்க்கதரிசிகள் இல்லையா? தீர்க்க தரிசனத்துக்கும் அடையாளம் என்ன தெரியுமா? அந்த தீர்க்க தரிசனம் எல்லாமே கிறிஸ்துவுக்கும் மனிதனுக்கும் கனெக்ட் ஆகணும். அப்படி இல்லைன்னா அது தீர்க்க தரிசனமே இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. தீர்க்கதரிசிகள் எல்லாமே கிறிஸ்துவை குறித்தும், தேவனை குறித்தும், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும், தேவனுக்கும் மனுஷனுக்கும் உண்டான காரியங்களை குறித்தும், தேவன் வெளிப்படுத்துகிற காரியம் பேசினாங்க. அதனோடு தேவன் கனெக்ட் ஆகியிருந்தார். உன் சுய கதையோ, சொந்த கதையோ, சொந்த அனுபவத்தையோ
சொப்பனம், தீர்க்க தரிசனம், இதெல்லாம் குறி சொல்லுகிற ஆவி. ஜாக்கிரதை. அப்போ உடனே நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த 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 பெயல்செபு ஆவியை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறேன்னு ஜெபம் பண்ணுங்க. ஆமென், அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. ஆமென். ஜாக்கிரதை. ஆமென், அல்லேலூயா. எனவே பிசாசுகளின் தலைவனின் வேலை என்ன தெரியுமா? பிசாசோட தலைவனுடைய வேலையை குறி சொல்லுதல் தான், ஜாதகம் பார்த்தல் தான். ஆமென். ஜோசியம் பார்க்குறது, மாந்திரத்தை, மாந்திரியத்தை நம்புறது. ஆமென். ஜாக்கிரதை. அடுத்தது வலு சர்ப்பத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த வலு சர்ப்பத்தை குறித்து நான் அப்படியே வேகமாக போகிறேன். வலு சர்ப்பம் என்பது அதன் குணம் தந்திரம் என்னப்படும். என்னது? அதனுடைய குணம் என்னது? தந்திரம். ஆமென், அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் சொன்ன மாதிரி நான் அடுத்த வாரத்தில் இந்த வலு சர்ப்பத்தை குறித்து பேசுகிறேன். ஆமென். மணி 11:25. நம்ம இப்போ முடித்தாதான் அடுத்த வாரம் அதை குறித்து பேச முடியும். நான் என்னென்ன காரியம் உங்களுக்கு இன்றைக்கி பேசியிருக்கிறேன் சொல்லுங்கள். பிரபஞ்சத்தின் அதிபதி பெயர்செபுல். வலு சர்ப்பம் இந்த வாரத்தில் நான் பேசலை, அடுத்த வாரத்தில் பேசுகிறேன். வலு சர்ப்பத்தை குறித்து தான் 3 பக்கம் போட்டு நவுத்தி எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், வலு சர்ப்பம் எப்படி என்னென்னலாம் பண்ணுதுன்னா, ரொம்ப நமக்கு உதவி செய்தால் உடனே அவர்களை நமக்கு என்ன பண்ணுவோம்? தெய்வமாக எண்ணுவோம். ஏன்னா நாம் கேட்டாலே இன்றைக்கி யாரும் உதவி செய்கிறதில்ல. வாலண்டியாக வந்து ஒருத்தவங்க உதவி செஞ்சானா உடனே நம்ம என்ன நினைப்போம்? ஆஹா அப்படின்னு. ஜாக்கிரதை. அதெல்லாம் சில தந்திரமான ஆவிகள். ஆமென், அல்லேலூயா. அதை குறித்து நம்ம அடுத்த வாரத்தில் பாருங்கள். இந்த சர்ப்பத்தின் ஆவினா என்ன, இச்சையை தூண்டுதல்னா என்ன, பெருமை அந்தஸ்து தருவதுனா என்ன, தவறான போதனைகளை வஞ்சிக்கிறதுனா என்ன, எல்லாமே இந்த வலு சர்ப்பத்தின் ஆவிக்கு கீழே தான் அடங்குது. இந்த வலு சர்ப்பத்தின் ஆவி தான் பல காரியங்களுக்கு, பல பிரச்சனைகளுக்கு, குறிப்பாய் வாலிப பிள்ளைகள் மோசம் போகிறதுக்கு காரணம். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னும் 2 நிமிஷம் இருக்குது. வலு சர்ப்பத்தை டச் பண்ணிட்டு விட்டுட்டுமா? உங்களுக்கு ஒரு உண்மை சம்பவத்தை சொல்கிறேன். உண்மையாய் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். எழுதிக்கோங்க. வலு சர்ப்பம்னு எழுதிக்கோங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பாஸ்டர் எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டோம், திரும்பி தூக்கி எடுக்க வைக்கிறீங்களே. நீங்கள் இந்த வலு சர்ப்பத்தை ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. இதனுடைய தொடர்ச்சியாய் வலு சர்ப்பத்தை குறித்து அடுத்த வாரம் நான் கண்டிப்பாக பேசுகிறேன். பாருங்கள், ஒரு பட்டணத்தில் உயர்ந்த கல்வி படைத்த கல்லூரி முதல்வர் யார்? கல்லூரியோட பிரின்சிபல், முதல்வர். அவருடைய மகளுக்கு நடந்த காரியம் சொல்கிறேன். அவர் மகளுக்கு பிசாசு பிடிச்சிருக்கு. இந்த மகளுக்கு பிசாசு பிடிக்குது, உண்மை சம்பவம். பிசாசு பிடிச்சிச்சின்னு சொல்லி இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க? மாந்திரியத்தை கொண்டு போய் மந்திரிச்சிருக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, குறி சொல்கிற இடத்துக்கு போயிருக்கிறாங்க. அப்பயும் பிசாசு அந்த பொண்ணை விட்டு போகலை. ஒன்றுமே நடக்கலை, ஒன்றுமே முடியலன்னு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? அடுத்தது சரி ரைட்டு, நல்ல ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு பாஸ்டர்கிட்ட கூட்டிகிட்டு போங்கன்னு யாரோ சொல்லியிருக்கிறாங்க. பிசாசுகளை துரத்துக்கிற ஒரு பாஸ்டர்கிட்ட போங்கன்னு நல்ல அபிஷேகம் பெற்ற, நல்லா ஜெபிக்கிற, பிசாசை துரத்துகிற ஒரு ஊழியக்கார்ட்ட என்ன பண்ணியிருக்கிறாங்க? கொண்டு வந்திருக்கிறாங்க. கொண்டு வந்தோன்னா அந்த ஊழியக்காரன் பார்த்துருக்காரு, கேட்டிருக்காரு. இந்த ஊழியக்காரன் ஜோம் பண்ணியிருக்காரு. இந்த பிசாசு என்ன பண்ணிருச்சு? அவரை விட்டு போயிடுச்சு. போனோன்னே இப்போ மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்க? அவங்க வீட்டுக்கு பிள்ளையை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. பிள்ளையை கூட்டிகிட்டு வந்தோடனே 1 நாள் 2 நாள் தான் மறுபடியும் அந்த பிசாசு வந்துருச்சு உள்ள. மறுபடியும் அந்த பிசாசு என்ன பண்ணுருச்சு? உள்ளே வந்துருச்சு. சரி, வந்த உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரில. உடனே பாஸ்டருக்கு ஃபோன் அடித்தாச்சு. ஐயா, மறுபடியும் இந்த 2 நாளில் வந்துருச்சு ஐயா, கொஞ்சம் வாங்க, நீங்களே வீட்டிலே வந்து கொஞ்சம் என்ன பண்ணுங்கள். மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டார், கை வச்சார், ஜெபிக்கிறாரு. ஜோம் பண்ண என்ன ஆயிடுச்சு? பிசாசு சரி பிசாசு போயிடுச்சுன்னு இவரும் வீட்டுக்கு போயிட்டாரு. திரும்பி ஃபோன் வருது. என்னன்னு? இப்படி அடிக்கடி பிசாசு போகிறதும் வரதும் ஐயா அவங்க வீட்டுக்கு போகிறதும் வரதும். ஒரு நாளில் இவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஐயா, ஒரு அன்பு வேண்டுகோள், எப்படியாவது என் பிள்ளை சுகமாகணும், நீங்கள் ஒன்று செய்யுங்க, உங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போய் பிள்ளைய வச்சுக்கிடுங்க, வச்சு நல்லா ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணி பிசாசை வரட்டுங்க. இப்போ பிள்ளை என்ன பண்ணா? வீட்டுக்கு வந்துட்டா. பெற்றோர் அப்பா அம்மா சேர்ந்து என்ன பண்ணாங்க? சரி, பாஸ்டர் அம்மா எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. வீட்டிலே இருக்கட்டும், வீட்டிலே வச்சு ஜோம் பண்ணுவோம். என்ன பண்ணுவான்? ஜோம் பண்ணி பிசாசை ஒரேடியாக வரட்டி விட்டுருவானு. என்னாச்சுன்னா பர்மனெண்ட்டாக அந்த பொண்ணு அந்த வீட்டிலே இருந்துட்டா. என்னவா தெரியுமா? பாஸ்டர் ஐயாவோட 2வது மனைவியா.
இப்போ பாஸ்டர் ஐயாவோட குடும்பம் உடஞ்சிருச்சு, பாஸ்டர் ஐயாவோட ஊழியம் உடஞ்சிருச்சு, பாஸ்டர் ஐயாவோட தரிசனம் போச்சு, ஆவிக்குரிய நிலை போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுதான் பிசாசோட தந்திரம். சொல்கிறது புரியுதா? சொல்கிறது புரியுதா? ஆமென். ஏன் இந்த டிசிப்ளின் வைக்கிறோம் தெரியுமா? ஏன் ஒரு ஒழுங்க சபையில் வைக்கிறோம் தெரியுமா? ஏன் இப்படி தான் நடக்கணும்னு சொல்கிறோம் தெரியுமா? ஏன்னா இந்த வலு சர்ப்பத்தின் ஆவி வஞ்சிக்கிற ஆவி. வாலிப பிள்ளைகளை வஞ்சிக்கும், இச்சையை கொடுப்பான், பாவத்தில் விழ வைப்பான். பல சூழல்களில் பல காரியங்கள் மூலமா ஒரு போதகருக்கு, ஒரு ஊழியக்காரனுக்கே இந்த நிலைமைன்னா, அன்பு தேவ பிள்ளைகளே, அடுத்த வாரம் இந்த வலு சர்ப்பத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வலு சர்ப்பம் வேறு என்னென்ன காரியங்களில் நம்மளை அடிமைப்படுத்தும், நம்மளை என்னென்ன காரியங்கள் செய்யணும், இதெல்லாம் நீங்கள் அறிஞ்சு தேவ பிள்ளைங்கள் நடக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை ஆவிக்குரிய நிலையில் பாதுகாப்போடும், நீதியோடும், உண்மையோடும், சத்தியத்தோடும், தேவனுக்கென்று கரை திரையற்ற ஒரு மனவாட்டியாய், அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதான ஒரு மனவாட்டியாய் மாற்ற வல்லவர். ஆமீன். எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சிச்சு? ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நல்ல கரங்களை தட்டி, நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி, இன்னும் நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி, இன்னும் நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி. சொன்ன காரியம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? வலு சர்ப்பத்தின் ஆவி ரொம்ப டேஞ்சர். ஆமென். அது ரொம்ப டேஞ்சர். குறிப்பாக இன்றைக்கி அநேக வாலிப பிள்ளைகள் காதல் மோகத்தில் சிக்கிறாங்களே, அதில் இந்த தந்திரம் இருக்குது. ஆமென். அல்லேலூயா. வேணாம் வேணான்னு சொல்ல சொல்ல என்ன போய் விழுந்து கடைசியில் வாழ்க்கையை தொடச்சிட்டு அடுத்தது கர்ப்பமாயி அடுத்த ஒரு வருஷத்தில் அப்பா அம்மாவை தேடி வராங்களே, விட்டுட்டு ஓடிட்டான்னு. அதுக்கு காரணம் இந்த வலு சர்ப்பத்தின் ஆவி தான். காதல் இச்சையை கொடுத்து, பாவ விபச்சார எண்ணத்தை கொடுத்து, வயிற்றில் குழந்தையும் கொடுத்து, நடுத்தெருவில் நிற்க வாலிப பிள்ளை ஒன்றிக்க வாழ வேண்டிய பிள்ளைகள் இன்னைக்கு நடு ரோட்டில் நிற்கிறதுக்கு காரணம் எது தெரியுமா? இந்த வலு சர்ப்பத்தின் ஆவி தான், தந்திரத்தின் ஆவி. இது எப்படியெல்லாம் ஏவாளை அங்கே மோசம் போக்குச்சு, என்னென்னலாம் பண்ணுச்சு. இந்த ஆவிக்கு கொஞ்சம் கூடுதல் என்ன இருக்கு? செயல்பாடு இருக்குது. பவர்னு சொல்லி அவனை மேலே ஆக்க விரும்பல. இவனுக்கு என்ன இருக்குது தெரியுமா? கூடுதல் செயல்பாடு இருக்குது. பலவிதமாய் போராடுவான், கீழ்ப்படியாமையின் எண்ணத்தை கொண்டு வருவான். ஏன்னா ரெண்டாவது, தேவ பிள்ளைகளை தேவனுக்கு விரோதமாக கேள்வியை எழுப்ப வைப்பான். தேவ பிள்ளைகளுக்குள்ள கீழ்ப்படியாமையை கொண்டு வருவான். தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள இச்சையை கொண்டு வருவான். தேவனுடைய பிள்ளைக்குள்ள இந்த சர்ப்பத்தின் ஆவி என்ன பண்ணும் தெரியுமா? தேவ திட்டத்தை, தேவ உறவை, தேவ ஐக்கியத்தை, இன்னும் ஏதேனில் அந்த அம்மாவுக்கு இன்னும் சொல்லப்போனால் அவன் சொல்கிறான் ஒரு வார்த்தை, நீங்கள் தேவர்களைப் போல் ஆவீர்கள்னோடனே ஏவாளுக்கு என்ன வந்துச்சு? அந்த மாதிரி ஒரு உயர்வு வேணும், அந்த மாதிரி ஒரு கனம் வேணும், அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை என்ன பண்ணோம். நீங்கள் வேற ஒன்றும் இல்லை, பைபிளை வாய்ச்சாலே ஒவ்வொரு ஆவியோட கிரியை என்ன, அந்த டெஃபினேஷன் அது செயல்பாட்டிலே தெரிஞ்சிடும். சொல்கிறது புரியுதா? ஏவாள்கிட்ட என்னென்ன சொன்னான், என்னென்ன செஞ்சான், என்னென்ன பண்ணான், இதெல்லாம் சர்ப்பத்தின் ஆவி. ஆமென். அல்லேலூயா. இது அடுத்த வாரத்தில் நாம் பார்ப்போம். அப்படியே நாம் கர்த்தருடைய பந்திக்கு நேராக கடந்து செல்வோம்.